உங்கள் வீட்டில் இதெல்லாம் இருந்தால் நிச்சயம் பண கஷ்டத்தோடு மன கஷ்டமும் இருக்கத்தான் செய்யும். நம் கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கும் பொருட்களை நம் வீட்டில் வைக்கக்கூடாது. அது என்ன பொருட்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நம் வீட்டில் கஷ்டங்களை உண்டாக்குவதில் முதலிடத்தில் இருப்பது சிலந்தி வலை, ஒட்டடை. சிலந்தி வீடு கட்டியது போன்ற வலைகள் நம் வீட்டில் இருக்கவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் கூட அதை உடனடியாக அகற்றிவிட வேண்டும். வீட்டு மூலை முடுக்குகளில் கதவுகளின் பின்புறத்தில் இருக்கும் ஒட்டடைகளை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒட்டடைகள் வீட்டிற்கு தரித்திரத்தை தேடித்தரும் ஒன்றாக கூறப்படுகிறது. நம் வீட்டின் அருகிலோ அல்லது வீட்டினுள் பகுதியிலோ தேனீக்கள் கூடு கட்டக்கூடாது. தேனீக்களிலிருந்து எடுக்கப்படும் தேன் அபிஷேகம் போன்ற தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் இந்த தேனீ கூடுகள் வீட்டில் இருந்தால் வீட்டில் துரதிர்ஷ்டம் உண்டாகும். பொதுவாக வீட்டில் பறவைகள் கூடு கட்டினால் அது நல்லது. அந்த கூட்டை கலைக்க கூடாது என்பதுதான் நம் முன்னோர்களின் கூற்று. ஆனால் குறிப்பிட்ட இந்த புறா கூடு மட்டும் வீடுகள் இருக்கக்கூடாது. அப்படி புறா ஒரு வீட்டில் கூடு கட்டியிருந்தால் அந்த வீட்டில் பண கஷ்டமும் வீட்டில் இருப்பவர்களின் ஆரோக்கியமானது நன்றாக இருக்காது. குடியிருக்கும் வீடுகளில் நிச்சயமாக வௌவால் வாசம் செய்யக்கூடாது. அப்படி ஒரு வீட்டினுள் வௌவால் தங்கும் அளவிற்கு இட வசதிகள் இருந்தால் அந்த வீட்டில் துரதிர்ஷ்டம் நிச்சயம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த வீட்டில் எதிர்பாராத உயிர் இழப்பு ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புள்ளது. உடைந்த கண்ணாடி வீட்டில் கட்டாயம் இருக்கக்கூடாது. அந்த கண்ணாடியானது கடிகாரம். கண்ணாடியில் விரிசல் விட்டு இருந்தாலும் கூட அது தவறுதான். அந்த கடிகாரத்தை உடனடியாக மாற்றிவிட வேண்டும். முகம் பார்க்கும் கண்ணாடியில் லேசாக விரிசல் விட்டிருந்தாலும் கூட அது நம் வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் காய்ந்த பூக்கள் இருப்பது மிகவும் தவறான ஒன்று. சுவாமி படங்களுக்கு வைத்திருக்கும் பூக்கள் காய்ந்து விட்டால் உடனடியாக எடுத்துவிட்டு மாற்றிவிடுங்கள். வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமைதான் சுவாமி படங்களுக்கு பூ வாங்கி சாத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தினம்தோறும் பழைய பூக்களை மாற்றிவிட்டு புதிய பூ வைப்பது நன்மை தரும். அதே போல் வாடாமல் செழுமையாக இருக்கும் பூக்களையும் தூக்கி வீசக்கூடாது, அதுவும் தவறு. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.